இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 1429 சுகாதார ஆய்வாளர் பணி நியமனத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன, மாரிசாமி விவரிங்க. 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்க இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் அப்படின்றவரு ஒரு வழக்கை தாக்கல் பண்றாரு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல. அதுல சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களில் நிரந்தரமா நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு கடந்த வருஷம் டிசம்பர் 7ஆம் தேதி நடந்துச்சு. இந்த தேர்வுல பல்வேறு முறைகேடு நடந்துச்சு. தேர்வு மையத்துல வெளிப்படையாவே செல்போன் பயன்படுத்தினாங்க, காப்பி அடிச்சாங்க. இதெல்லாம் தேர்வு மையத்துல உள்ள கண்காணிப்பு கேமரால பதிவாயிருக்கு. ஆகவே இந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வச்சிருந்தாரு. அவர் அந்த மனுவுல கூறியிருந்தார் வழக்கு மனுவுல. இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி முன்னிலையில விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப மனுதாரர் தரப்புல தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்கப்பட இருக்கிறது, தேர்வில் நடந்த முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தணும், பணி நியமனம் வழங்கக்கூடாது அப்படின்னு வாதிடப்பட்டது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் விசாரணை நிறைவடையாமல் உடனடியாக எந்த பணி நியமன ஆணையும் வழங்கப்படாதுன்னு உறுதி தெரிவிச்சிட்டாரு. இதையடுத்து இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி உத்தரவுல 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமங்களை வழங்க இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. மேலும் தேர்வுல முறைகேடு புகார் குறித்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர், முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யணும்னு உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு மறுநாள் ஒத்தி வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.